इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। சுகேஷி பத்திய விருத்தாந்தம் போயின்னு இருக்கு. எப்படி கீழே விழுந்தார், சூரிய பகவான் எப்படி எதனால கீழே தள்ளினார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வியாக கேட்கவும் அதுக்கு அவ பதில் சொன்னா அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். சுகேஷி கேட்கிறார், கிம் லக்ஷணோ பவே தர்மஹ கிமாச்சரண சத்ரியா யமாஸ்ரித்ய நசீதந்தி தேவாத்யாஸ்து ததுச்சதாம். தர்மம்னா என்ன, எதை ஆச்சரணம் பண்றோம், எது சத்கர்மா அப்படிங்கிறத சொல்லணும்னு கேட்கவும் ரிஷிகள் ஒவ்வொருத்தருடைய தர்மத்தை சொல்லிட்டு வரா. தேவர்களுடைய பரம தர்மமானது யஜ்ஞாதி கிரியைகள், சுவாத்தியாயம், வேத வேத்ருத்வம், விஷ்ணு பூஜாரதி, இதெல்லாம் தேவர்களுடைய தர்மம். தைத்தியர்கள தர்மமானது பாகுஷாலித்துவம், ஆச்சரியம், யுத்த சத்ரியா, வேதனம், நீதி சாஸ்திரானாம் வேதனம், நீதி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது, ஹரபக்தி, பரமேஸ்வரன்ட்ட பக்தி வைக்கிறது, இதெல்லாம் தைத்தியர்களுடைய தர்மம். சித்தர்களுடைய தர்மம் எதுன்னா யோக யுக்தி, சுவாத்தியாயம், பிரம்ம விஜானம், பக்தி. ரெண்டு பேர்கிட்டையும் ஹரிஹரர் ரெண்டு பேர்கிட்டையும் பக்தி இருக்கிறது சித்தர்களுடைய சித்தர்களுடைய தர்மம்னு சொன்னார். அப்போ உத்கிருஷ்ட உபாசனம், நிருத்தியவாத்திய வேதனம், சரஸ்வதி கிட்ட இருக்க பக்தி, இதெல்லாம் கந்தர்வர்களுடைய தர்மம். அதே மாதிரி வித்யாதரர்களுடைய தர்மம் என்னன்னா பௌருஷே விஜானம் அதுலம் விஜானம் வித்யாதராணாம் தர்மஹா அப்படின்னு பக்தி, பவான்யாம் பக்தி, அம்பாள்கிட்ட பக்தி வைக்கிறது, இதெல்லாம் வித்யாதரர்களுடைய தர்மம். அப்புறம் கந்தர்வ கிம்புருஷர்களுடைய தர்மம் எதுன்னா கந்தர்வ வித்யா தெரிஞ்சுக்கிறது, என்ன சூரியன் கிட்ட பக்தி, அப்புறம் சில்பசாஸ்திரங்கள்ல குஷலத்துவம், இதெல்லாம் கிம்புருஷர் தர்மம். அப்புறம் பிரம்மச்சரியம், அமானித்துவம், யோகாபியாச ரத்தி, இதெல்லாம் காமச்சாரித்துவம், இதெல்லாம் பித்திருக்களினுடைய தர்மம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே போறார். ஆஷ்ட தர்மம் இது, இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சுகேஷி கேட்கிறார், பவத்பிருக்தாயே தர்மாக சாஸ்வதா துவாதசாவ்யயாக தத்ரயே மானவா தர்மாக தான் பூயோ வக்துமர்ஹதா. இந்த என்னுடைய உங்களுடைய முகத்தினால ரிஷிகளாகிய நீங்கள் எனக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னேன். சாஸ்வத தர்மம் எது, 12 விதமான யோனிகளுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்குன்றத சொன்னேன். அதுல இந்த மானவ தர்மம், மனுஷ தர்மம்ங்கிறத திருப்பி கேட்கணும்னு எனக்கு பிரியமா இருக்கு, அதனால கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் ரிஷிகள் சொல்றார், ஸ்ருணுஷ்வ மனுஜாதீனாம் கர்மோஸ்து க்ஷணதாஜரா ஏவ சந்தி மகி பிருஷ்டே நராத்வீபேஷு சப்தசூ. சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்ல இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அவள கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசும்.
ரிஷய ஊஜுஹு ஸ்ருணுஷ்வ மனுஜாதீனாம் தர்மோஸ்து க்ஷணதாஜராம் ஏவசந்தி மஹீபிருஷ்டே நராத்வீபேஷு சத்சசு. ஏ நிஷாச்சரா, ஏ சுகேஷிங்கிறவன் ராட்சசனாச்சே, அவன்ட்டு சொல்றார், இந்த 7 துவீபங்கள்ல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு என்ன தர்மங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். மஹீபிருஷ்டே த்வீபேஷு சப்தசு, 7 சப்தத்வீபா வசுந்தரா என்று சொல்லப்படக்கூடியதாகிய இந்த பூமியில யாரெல்லாம் மனுஷா வசிக்கிறாளோ அவளுடைய தர்மத்தை சொல்றேன். யோஜனானாம் பிரமாணேன 50 கோடிராயதா ஜலோபரி மகீயம் ஹி நௌரிவாஸ்தே சரிஜலே. 5 கோடி யோஜன விஸ்தாரம், 50 கோடிராயதா, 5 கோடி 50 கோடி 50 கோடிராயதா. இந்த பூமியானது 50 கோடி யோஜனம் அகலமான உள்ளது. அதுவும் இது இது ஜலத்துல முதந்தன் இருக்கு. ஜலோபரி மகீயம் ஹி நௌரிவாஸ்தே சரிஜலே. அன்னைக்கே சொல்றா, ஏன்னா பிருத்திவியில பூமியை பார்த்தோம்னா 3/2 பங்கு சமுத்திரம் இருந்தாலும் பூமிக்கும் கீழே ஜலம் இருந்துட்டு தானே இருக்கு. எந்த இடத்துல போர் போட்டாலும் ஜலம் வர்றது. அப்ப கீழே ஜல நீரினுடைய ஓட்டம் இருக்கு. அதனால பூமியானது இந்த ஸ்தூலமான இந்த இடங்கள் எல்லாம் ஜலத்துல மிதந்துன்னு இருக்குன்னு சொல்றார். சொல்றா ரிஷிகள்லாம், தஸ்யோ பரிஜ தேவேஷோ பிரம்மா சைலேந்திரமுத்தமம் கர்ணிகாகாரம் அத்யுச்சம் ஸ்தாபயாமாச சத்தமா. அந்த நதியில ஒரு படகு மாதிரி மிதந்துன்னு இருக்கக்கூடியதான இந்த பூமிய பிரம்மாவானவர் கர்ணிகா ஆகாரமாக மிக உயரத்துல சுமேருகிரி என்பதை ஸ்தாபனம் பண்றார். கர்ணிகாகாரம் அத்யுச்சம் ஸ்தாபயாமாச எத சைலேந்திரம் உத்தமம். அந்த மலைகளுக்கெல்லாம் உத்தமமான மலையாக இருக்கக்கூடியது யாருன்னா சுமேருகிரி. மேரு பர்வதம் இருக்கே, அதை சுத்திதான் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குன்னு ஸ்கந்த புராணத்துல சொல்றது. பல புராணங்கள் அதை பத்தி பேசுறது. அந்த மேருவை சுத்திதான் சூரிய பகவான் வராருன்றதனுடைய ஒரு கோபத்தினாலதான் விந்திய பர்வதமானது வளர்ந்துட்டே போச்சு. அப்போ அகஸ்தியர் அதனுடைய உயரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த பக்கம் தட்சிண தேசம் அது வரைக்கும் பொறுத்துரு, வளராதேன்னு சொல்லிட்டு போனாருன்னு அந்த ஆக்கியானத்துல இருக்கு. அப்போ மேருவை சுத்திதான் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றார் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுறது. அதாவது இது வெறும் எர்த்த மட்டும் நம்ம வச்சுட்டு சொல்றது இல்லை, யூனிவர்ஸோட ஆக்சிஸ்ன்னு பார்க்கணும். இங்க என்னென்ன மாதிரி லோகங்கள்லாம் இப்ப சொல்லப்படுறதோ அது நம்ம பிளானட்ஸ்ல எர்த்து, ஜூபிட்டர், மார்ஸ் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கப்படாது. நம்ம அதுக்காக சொல்றேன். தஸ்யேமாம் நிர்மமே புண்ணியாம் பிரஜாம் தேவச்சதுர்திஷம் ஸ்தானானி த்வீபசஜானி கிருதவான்ஸ்ச பிரஜாபதி. அப்போ இதுல என்னத்தை நிர்மாணம் பண்ணார்? இந்த மேருவ ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கப்புறம் பிரம்மாவானவர் 4 திசைகளிலும் பவித்திரமான பிரஜைகளையும் பலவிதமான ஸ்தானங்களையும் உற்பத்தி பண்றார். தஸ்யேமாம் நிர்மமே புண்ணியாம் பிரஜாம் தேவஹா சதுர்திஷம். 4 திசையிலையும் புண்ணியமான பிரஜைகளை உற்பத்தி பண்றார். ஸ்தானானி த்வீபசஜானி கிருதவான். துவீபம் என்று பெயர் சொல்லப்படக்கூடியதாகிய பல ஸ்தானங்களையும் பிரஜாபதி உற்பத்தி பண்றார். தத்ர மத்தியே சக்கிருதவான் ஜம்பூத்வீபம் இதி ஸ்ருதம் தல்லக்ஷம் யோஜனானாம் ச பிரமாணேன நிகத்தியதே. இதுக்கு மத்தியமாக இத்தனை இடங்கள் சிருஷ்டி பண்றதுக்கு மத்தியமாக எதை பண்ணார்னா ஜம்பூத்வீபம்ங்கிற ஒரு துவீபத்தை சிருஷ்டி பண்றார். அது 1,00,000 யோஜன விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை உற்பத்தி பண்றார். ததோ ஜலநிதி ரௌதோ ஆஹ்யதோ த்விகுணஸ்திதா தஸ்யாபி த்விகுண ப்ளக்ஷோ பாஹ்யத சம்பிரதிஷ்டிதா. அந்த ஜம்பூ துவீபத்துக்கு வெளியில 2 மடங்கு அதை விட பெருசாக லவண சமுத்திரம்
என்பத தத்தோ ஜலநிதி ரௌதோ பாக்கியதா. என்ன அதுக்கு வெளியில லவண சமுத்திரம்னு 2 குண வஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரத்தை, அதனாலதான் 3ல 2 பாகம் சமுத்திரம் இருக்குன்னு சொல்றமே. அதனால பூமியில இதை விட 2 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3ல 2 பங்கு சமுத்திரம். அதுக்கப்புறம் அதை விட 2 மடங்கு பிளக்ஷத்வீபம்ன்ற தீபத்தை ஏற்படுத்துறார். ததஸ்விக்ஷு ரசோதஸ்ச பாஹ்யதோ பலயாகிருதி விகண ஷால்மலி தீபா விகணோஸ்ய மகோததேஹே. இக்ஷுசாகரம் அப்படின்னு 2 மடங்கு இதை விட பெருசான ஒண்ணுத்தை அதுக்கு வெளியில ஏற்படுத்துறாராம். ததா தூ இக்ஷுசோதஸ்ச, சோதம்னா ச உதம், அதாவது சாகரம்னு அர்த்தம். ஆகியதோ பலயாகிருதி, வெளியில இருந்து பலய ஆகாரமாக வளையமாக பண்ணியிருக்கார். அதுக்கு வெளியில 2 மடங்கு த்விகுணா ஷால்மலி த்வீபா, ஷால்மலிங்கிற அந்த தீபத்தை ஐலாண்ட அதுக்கு வெளியில 2 மடங்காக, எதுக்கு 2 மடங்கு? இக்ஷுசாகரத்தோட 2 மடங்காக பண்றா. அதுக்கு வெளியில மகோததி அப்படின்னு அந்த பெரிய சாகரத்தை ஏற்படுத்துறார். அது ஷால்மலி தீபத்தோட 2 மடங்கு இருக்கான். விகணோஸ்ய மகோததேஹே. அதுக்கப்புறம் சுரோதா த்விகுணா தஸ்மாத்த்விகுணா குஷா கிருதோதோ த்விகுணஸ்சைவ ருஷத்வீபாத் பிரகீர்த்திதாம். என்ன அந்த மகோததிக்கு 2 மடங்காக ஷால்மலி தீப், அதுக்கு வெளியில அதுக்கு 2 மடங்காக சுராசாகரம், அதுக்கு 2 மடங்காக குஷத்வீபம், அதுல 2 மடங்குதான் கிருதசாகரம். கிருதம் நெய்யினாலான கடல், இது குஷத்வீபத்தோட 2 மடங்கு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா கிருதோதா த்விகுணா புரோக்தா கிரௌஞ்சத்வீபா நிஷாச்சர ததோபி த்விகுண புரோக்தா சமுத்ரோ ததிசஜ்ஜிதா சமுத்ராத் த்விகுண சாகா சாகாத் துக்தாப்தியுக்தமः த்விகுண சம்ஸ்திதோ யத்ர சேஷர்யங்கோ ஹரிஹி. அந்த கிருதாகரம்ன்ற அந்த நெய்யினாலான சமுத்திரத்துக்கோட 2 மடங்கு இருக்கான் கிரௌஞ்சத்வீபம். அந்த கிரௌஞ்சத்வீபத்து 1 மடங்கு இருக்கிறது ததிசாகரம், தயிர்னாலான சாகரம். என்ன அந்த ததிசாகரத்தோட 2 மடங்கு இருக்கான் சாகசாகரம், சாகத்வீபம். அந்த சாகத்வீபத்தோடு 2 மடங்கு இருக்கிறதுதான் க்ஷீரசாகரம். அந்த க்ஷீரசாகரத்துலதான் சயனம் பண்ணிட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. விகுண சம்ஸ்திதோ யத்ர சேஷபரியங்கோ ஹரிஹி. அங்க சேஷத்துல சயனம் பண்ணிட்டு இருக்கார், ஆதிசேஷன்ல சயனம் பண்ணிட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. ஏதே ஜத்விகுணா சர்வே பரஸ்பரமபி ஸ்திதாஹ. இப்படி ஒன்னொன்னும் இன்னொன்னொன்னத்தோட 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்குன்னு பெருசா இருந்துட்டு இருக்கு இந்த சிருஷ்டி. 40 கோட்யோ லக்ஷாஸ்ச நவதி ஸ்மிருதாஹ யோஜனானாம் ராட்சசேந்திர பஞ்சஜாதிசு விஸ்திருதாஹ ஜம்பூத்வீபாத் சமாரப்ய யாவத் க்ஷீராப்திரந்ததாம். அதனால இப்படி இருக்கும் பொழுது ஹே ராட்சசேந்திரா, ஜம்பு தீபத்திலிருந்து ஆரம்பிச்சு க்ஷீரசாகரம் வரைக்கும் இருக்கிற விஸ்தாரணம் 40,90,00,000 யோஜனை தூரம் சொல்ற. 40 என்ன 40 40 கோட்யா 40 கோடி நவதிஹி லக்ஷாஸ்ச 9 லட்சம் யோஜனானாம் பஞ்சச அதி, அதை விட ஜாஸ்தியாக இன்னொரு 5 யோஜனை சுவிஸ்திருதாக அவ்வளவு விஸ்தாரணமா இருக்கான். எதுன்னா ஜம்பு தீபத்திலிருந்து ஆரம்பிச்சு யாவ க்ஷீராப்தி அந்ததா, அவ்வளோ பெரிய சிருஷ்டி அப்படிங்கிறத சொல்றார். என்ன தஸ்மாச்ச புஷ்கர தீபா சுவாதூதஸ்ததனந்தரம் கோட்யஸ்ச தஸ்ரோ லக்ஷாணாம் விபஞ்சாசஸ்ச ராட்சசா. அதுக்கப்புறம் புஷ்கர தீபம், அதுக்குள்ள சமுத்திரம் இருக்கு. தஸ்மாச்ச புஷ்கர தீபா
சுவாது உதஸ்ததனந்தரம், நல்ல சுத்தமான ஜலம் இருக்கு. சுவாது ஜலம், நான் குடிக்கக்கூடிய ஜலம் இருக்கிற ஒரு சமுத்திரம் இருக்கு அந்த புஷ்கர தீபத்துல. கோட்டிய சதஸ்ரஹா லக்ஷானாம், அது என்னன்னா 4 கோடி 12 லட்சம் யோஜனை, அவ்வளவு தூரம் இருக்கான். என்ன கோட்டிய சதஸ்ரோ லக்ஷானாம் த்விபஞ்சாசச்ச ராட்சச, அவ்வளவு பெருசு. 4 கோடி 52 லட்சம். என்ன த்விபஞ்சாசத்து, பஞ்சாசத்துனா 50, த்விபஞ்சாசத்துனா 52. என்ன அப்போ 4 கோடி 52 லட்சம் யோஜனை இருக்கான் அந்த புஷ்கர தீபம். புஷ்கர தீபமானோயம் தாவதேவ ததோததி லக்ஷமண்ட கடாகேன சமந்தாதவிபூரிதம். சேட்டலைட் அனுப்பி பார்த்துடலாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அவ அந்த காலத்துல இப்ப இருக்கிற கிரகங்கள், இப்ப இருக்கிற இதுக்கு ஒரு பெயர் வச்சு அவ ஒரு விதமாக இத ஒரு சிஸ்டம் மாடல் பண்ணிருக்கா. அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அதனால அதுக்கு 4 பக்கமும் அதே 4 மடங்காக பரிமாணத்துக்குரிய ஒரு சமுத்திரம். என்ன அங்க லட்ச யோஜனத்துக்கு அண்டகடாகங்கள்லாம் இருக்கு. இப்படி 7 நம்ம சொல்லிட்டு வந்தோம். 7 விதமான தீபங்கள், ஒவ்வொன்னுத்திலையும் ஒவ்வொரு விதமான ஜீவராசிகள் இருந்துருக்கு. ஏவம் தீபாஸ்துமே சப்த பிருதக் தர்மாக பிருதக் கிரியா கதிஷ்யாமஸ்தவ வயம் ஸ்ருணுஷ்வத்வம் நிஷாச்சரா. இப்படி இருக்கக்கூடிய சப்த தீபங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தர்மம், ஒவ்வொன்றுக்கு தனித்தனி கிரியைகள். இது எல்லாத்தையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. என்னென்ன மாதிரி தீபங்கள் சொன்னார்? ஜம்பூ தீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், இப்படி பலவிதமான தீபங்கள் சொல்லிட்டு வந்தார். புஷ்கர தீபத்தோட நிறுத்திக்கிறார். அந்த 7 தீபங்களுக்கும் வெவ்வேறு விதமான தர்மங்கள், வெவ்வேறு விதமான கிரியைகள் இருக்கு. அதை சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றார். பிளக்ஷாதிஷு நராவீர ஏவசந்தி சனாதனாக ஷாகாந்தேஷு தேஷ்வஸ்தி யுகாவஸ்தாகதஞ்சனா. இந்த பிளக்ஷத்வீபம் என்கின்ற இந்த தீபத்துல எப்பவும் நித்திய புருஷர்கள் வாசம் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு யுக அவஸ்தையோ, இப்ப பிறப்பு இப்ப இறப்போ, ஷாக்க முடியறது அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. சனாதனமா இருந்துட்டு இருக்கா பிளக்ஷத்வீபத்துல. நதேஷு ஷாகாந்தேஷு அஸ்தி யுகா அவஸ்தா, சதுர்யுகம் அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அப்புறம் மோதந்தே தேவவத் தேஷாம் தர்மஹ திவ்ய உதாகதா கல்பாந்தே பிரளயஸ்தேஷாம் நிகத்தியேத மகாபுஜா. அவள்லாம் தேவதைகளுக்கு சமம். தேவவத்து தேஷாம் தர்மஹா, அவ சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா தேவதைகளுக்கு சமமாக. என்ன நல்ல தர்மங்கள்ல ஈடுபட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. பிரளயம் மட்டும்தான் அவளுக்கு இருக்கு. கல்பாந்தே பிரளயா, வேறவரும் அவளுக்கு யுகங்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிருஷ்டி ஆகும்போது வருவா, பிரளயத்தின் போது போயிடுவா. தேவர்களுக்கு சமம். அப்படி பிளக்ஷத்வீபத்துல இருக்கா. முதல்ல சொல்றார் புஷ்கர தீபத்துல, பிளக்ஷத்வீபத்துலதான். அடுத்தது புஷ்கர தீபம் சொல்றார். ஏ ஜனா புஷ்கர தீபே வசந்தே ரௌத்ர தர்ஷனே பைஷாச்சமாஸ்ரிதா தர்மே கர்மாந்தே தே விநாசிதா. புஷ்கர தீபத்துல ரொம்ப பயங்கரமா இருக்குமா பாக்குறதுக்கு. ரௌத்ர தர்ஷனேன்னு சொல்றார். அங்க இருக்கிற நிவாசிகள் பிசாச்சர்கள். பைசாச்ச ஆசிரித்திய, பிசாச்ச தர்மத்தை பாலனம் பண்ணிட்டு இருக்கவா. அப்ப அவளுடைய கர்மா முடிஞ்ச உடனே நாசம் அடைஞ்சு திருப்பி வேற யோனியை எடுத்துடுறாவா, மனுஷாளாவோ தேவர்களாவோ. என்ன இப்படி லக்ஷ தீபத்துக்கோ போயிடுறா. இப்படி அவளுடைய புஷ்கர தீபத்து மனுஷாளுடைய ஜீவன்களுடைய தன்மை அப்படி இருக்கு. அப்புறம் சுகேஷி கேட்கிறார். சுகேஷிருவாச்ச
கிமர்த்தம் புஷ்கரத்வீபः பவத்பிः சமுதாகிருதः துர்தர்ஷ சௌச்சரஹிதः கோரः கர்மாந்தநாசகிருத். புஷ்கரத்வீபத்தை ஒரு பயங்கர பவித்திரத்துவம் இல்லாத கோரமான நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஏன் சொல்றேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்குறா. அதுக்கு ரிஷிகள் சொல்றா, ரிஷயவூச்சு தஸ்மின் நிஷாச்சரத்வீபே நரகாः சந்தி தாருணாः ரௌரவாத்யாஸ்ததோ ரௌத்ரः புஷ்கரோ கோரதர்ஷனः. ஹே ராட்சசா, அந்த புஷ்கரத்வீபத்துலதான் ரௌரவம் முதலான பயங்கரமான நரகங்கள் இருக்கு. அதனால அந்த புஷ்கரத்வீபம் ரொம்ப கோரமாக ரௌத்ரமாக தான் இருக்கும். பாப்பம் பண்ணேன்னா புஷ்கரத்வீபத்துல போய் நரகத்தை அனுபவிப்பேய் அப்படிங்கிறதுனால அதனுடைய தன்மை அப்படி இருக்குங்கிறத சொன்னேன்னு சொல்றார். சுகே சிறுவாச்ச இயந்தேதானி ரௌத்ராணி நரகாணி தபோதனாக இயன்மாத்ராணி மார்க்கேண காச்சதேஷு ஸ்வரூபதா. ஏ தபஸ்விகளே, அந்த ரௌத்ர நரகங்கள் எத்தனை இருக்கு? இந்த மாதிரி பயங்கரமான நரகங்கள் ரௌத்ராணி நரகாணி இயந்தி ஏதானி எவ்வளோ இருக்கு. அப்புறம் அதுக்கு போற வழிகள் என்ன இருக்கு? இயன் மாத்திராணி மார்க்கேன காச்சதேஷு ஸ்வரூபதா, அதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும்னு சுகேஷி கேட்கிறார். அதுக்கு ரிஷிகள் சொல்றா, ஸ்ருணுஸ்வ ராட்சச சிரேஷ்ட பிரமாணம் லக்ஷணம் ததா சர்வேஷாம் ரௌரவாதீனாம் சங்கியாயாத் ஏகவிம்சதி. ஏகவிம்சதி 21 நரகங்கள், ரௌரவம் முதலான நரகங்கள். அதை பத்தி எல்லாம் நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு பரிசா சொல்லின்றார். 2 சகஸ்ரே யோஜனானாம் ஜொலிதாங்கார விஸ்திருதே ரௌரவோ நாம நரகா பிரதம பரிகீர்த்திதா. முதல் நரகம் ரௌரவ நரகம் அப்படிங்கிறது. மொத்தம் 21 நரகம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதுல 2000 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய என்ன யோஜனானாம் ஜொலிதாங்கார விஸ்திருதே, அங்காரமயமாக விஸ்தரணமாக இருக்கக்கூடியது ரௌரவம் என்கின்ற ஒரு நரகம். அது முதல் நரகம். அப்புறம் சப்ததாம் ரமை பூமி ரதஸ்தாத் வன்னிதா பிதா த்விதீயோ துகுணஸ்தஸ்மான் மகாரௌரவ உச்சதே. அந்த 2000 யோஜன விஸ்தரணம் இருக்கக்கூடியதாகிய ரௌரவம்ன்ற நரகத்துக்கு 2 மடங்கு மகாரௌரவம்ன்ற 2வது நரகம். தப்ததாமிரமையின்னு அதை பத்தி சொல்றார். அது எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய தாமிர காப்பர், அதனால ஆனது. என்ன அது அப்படியே அந்த தாமிரம் பொசுங்க அதுல இருக்கிற வாழையும் பொசுக்குமா. அது தப்த தாமிரமையி பூமி அதஸ்தாது வன்னிதாபிதா, கீழே இருக்கக்கூடிய அக்னியானது அந்த செப்புல உட்கார வச்சு எரிக்கும். அது 2வது. த்விகுணாக தஸ்மான் மகாரௌரவம்னு பெயர். அதுக்கு 2 மடங்கு இருக்கு. ஏற்கனவே இந்த ரௌரவமே ஒரு பயங்கரமான நரகம். என்ன அந்த விட 2 மடங்கு கொதிக்கின்ற தாமிரத்தோடு இருக்கக்கூடியது அது மகாரௌரவம். அடுத்ததா சொல்றார், ததோபி ஸ்திதா அந்யஸ் தாமிஸ்ரோ நரகஸ்மிருதா அந்ததா மிஸ்ரகோ நாம சதுர்த்தோ த்விகுணः பரஹ. இதுக்கப்புறம் 3வது நரகம். அடுத்தது பூமியில ஜுவலனம் எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய என்ன தாம்பத்தினால ஆனது 3வது நரகம். அது என்னன்னா தாமிஸ்ரம் என்ற பெயருடைய ஒரு நரகம். அதை விட 2 மடங்கு இருக்கக்கூடிய நரகத்துக்கு அந்ததாமிஸ்ரம்னு பெயர். அதுக்கப்புறம் 5வது நரகத்தை பத்தி சொல்றார். ததஸ்து காலச்சக்கரேதி பஞ்சம பரிகீயதே அப்பிரதிஷ்டம் ச நரகம் கட்டி யந்திரம் ச சப்தமம். 5வது நரகம் எதுனா காலச்சக்கரம்ங்கிற நரகம். அந்ததாமிஸ்ரத்தை விட பெருசு. அதுக்கப்புறம் அப்பிரதிஷ்டம்னு 6வது நரகம். அப்புறம் 7வது நரகம் கட்டி யந்திரம் அப்படிங்கிற ஒரு நரகம். அடுத்தது என்னன்னா ஹசிபத்ரவனம் ஜான்யதே சகசிராணி த்விசப்ததி.
என்ன அப்புறம் எட்டாவது இருக்கிறதுலயே பெரிய நரகம், நரகோத்தமம்னா யோஜனானாம் பரிக்கியாதம் அஷ்டமம் நரகோத்தமம். எட்டாவது நரகம் ரொம்ப கோரமான உத்தமமான நரகமானது. என்ன எதுனா அசிபத்ரவனம். அசிபத்ரவனம்ன்ற அந்த எட்டாவது நரகம் இருக்கே, அது 1000 யோஜனை பெருசா. அது அப்பேற்பட்ட ஒரு நரகம். எட்டாவதான நரகம் அசிபத்ரவனம். 9வது நவமம் தப்த கும்பம் ச தசமம் கூட்டசால் மலிகி கரபத்ரஸ்ததைவோக்தா ததான்யஸ்வானபோஜனா. ஒவ்வொன்னும் பேர்ல இருந்தே தெரியறதே என்னென்ன மாதிரி ஊசி மேல நடக்கணும்ல. தப்த கும்பம், குடத்தை அப்படியே எரிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு 9வது நரகம். அப்புறம் கூட்ட ஷால்மலி அப்படின்னு ஒரு நரகம். அப்புறம் கரபத்ரஸ்ததைவ உக்தா ஸ்வான போஜனா, நாயால சாப்பிடப்படுமா. இப்படியெல்லாம் இருக்கு நரகம். அசிபத்ரவனம்ன்றது 8வது நரகம். அதுக்கப்புறம் 9வது தப்த கும்பம், 10வது கூட்டசால்மலி, 11வது கரபத்திரம், 12வது ஸ்வானபோஜனம். அதுக்கப்புறம் சந்தம்ஷோ லௌகபிண்டஸ்ச கரம்பசிகதா ததா கோரக்ஷார நதி சான்யா ததான்ய கிருமி போஜனா. அதுக்கப்புறம் வரிசையாக என்னன்னா சம்தம்ஷா, லோகபிண்டம், கரம்பசிகதா, அப்புறம் க்ஷார நதி, கிருமி போஜனம். அப்படி அப்புறம் 18வது வைத்தரணி நதி. அதான் சொல்றார் கிருமி போஜனத்துக்கு அப்புறம் ததா அஷ்டாதசமி புரோக்தா கோர வைத்தரணி நதி. அப்புறம் ததா பரஷோணித பூய போஜனா க்ஷுராக்ரதாரோ நிஷிதஸ்ச சக்ரகः சம்சோஷணோ நாம ததாப்யனந்தः புரோக்தாஸ்தவைதே நரகாசு கேசின்னே. இந்த வைத்தரணி நதிக்கு அப்புறம் வேற சோனிதமாக இருக்கிற பூய போஜனம், க்ஷுராக்ரதாரம், நிஷித சக்கரகம், சம்சோஷணம் அப்படின்னு இதுக்கப்புறம் நரகங்கள் இருக்கு. இத்தனை நரகங்கள், 21 நரகங்கள் இந்த அங்கங்க இருந்துருக்கு இந்த தீபத்துல அப்படின்னு சொல்லி அதோட முடிக்கிறார் வாமன புராணத்துல 11வது அத்தியாயம். அப்புறம் 12வது அத்தியாயம் சுகேசி நரகங்களை பத்தி தெரிஞ்சின்றார். அது எது பண்ணா எந்த நரகம் கிடைக்கும் அப்படின்னு ரிஷிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறார். அது இந்த 12வது அத்தியாயம். சுகேசிருவாச்ச கர்மணா நரகா நேதான் கேன கச்சந்தி வைகதம் ஏதத் வதந்து விப்ரேந்திராக பரம் கௌதூகலம் மமாம். பிராமண சிரேஷ்டர்களே, இந்த நரகங்கள்ல என்னென்ன காரியம் பண்றதுனால எப்படி போறா, என்ன இதெல்லாம் எனக்கு சொல்லணும், எனக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கௌதூகலம் இருக்கு. கௌதூகலம்னா என்ன, தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குன்னு சொல்றார். ரிஷய பூச்சு கர்மணா ஏன ஏனக யாந்தி சாலகடம் கட கர்ம பல போகார்த்தம் நரகான்மே சுணுஷ்வதான். அவாவா பண்ற கர்ம பலனால போகம் பண்றதுக்கு தான் இந்த நரகங்களுக்கு போறா. அதை நாங்க சொல்றோம் கேள். வேத தேவ த்விஜாதீனாம் எயிர் நிந்தா சததம் கிருதா ஏ புராண இதிகாசார்த்தான் நாபிநந்ததி பாபினா. பாபிகள்லாம் இருக்காளே, யாருன்னா வேதத்தையும் தேவதைகளையும் சுவாமி பகவானையும் த்விஜாதி பிராமண சிரேஷ்டர்களையும் யாரு நிந்த எப்பவுமே பண்ணிட்டு இருக்காளோ, நிந்தா சததம் கிருதா. அப்புறம் புராண இதிகாசார்த்தான் நாபிநந்ததி நந்தந்தி. அப்புறம் புராண இதிகாசங்கள்ல ஸ்ரத்த வைக்காம எவன் இருக்கானோ அப்பேற்பட்ட பாவிகள். குருநிந்தாகரா ஏச்ச மக விக்னகராச்ச தாத்துர் நிவாரகா ஏச்ச தேஷு தே நிபதந்தி. அப்புறம் குருவை நிந்த பண்றவர்கள், அதே மாதிரி யஜ்யங்கள்ல விக்னம் ஏற்படுத்துகிறவர்கள், அப்புறம் தானம் பண்றவர்களை போய் தடுக்கிறவர்கள், இவா இல்லாம நரகத்துல போய் விழறா. வேற யாருன்னா சுகுரு தம்பதி சௌந்தர்ய சுவாமி பிருத்திய பிதா சுதான் யோஜ்யோபாத்யாய யோர்யைஷ்ட கிருதா வேதோதமயிர்மித. அப்புறம் இது மட்டும் இல்ல, ரொம்ப அதமமாக இருந்துட்டு மித்திரன், ஸ்திரீ புருஷர்கள், மித்திரர்கள், சகோதரர்கள்,
அப்புறம் ஒரு முதலாளிக்கும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளிக்கும் சுவாமி சேவகன், பிதா புத்திரன், அதே மாதிரி ஆச்சாரியன் சிஷ்யன், இவாளுகளுக்கெல்லாம் நடுவுல இருக்கு போய் சண்டை மூட்டி விடுறானே, அப்பேற்பட்ட கிருத்திரிமம் உடையவர்கள் எல்லாமும் அதமமான லோகத்தை போய் அடையறான்னு சொல்றான். குருநிந்தாகராயேச மகவிக்னகராச்சயே தாதுர் நிவாரகாயேச தேஷு தே நிபதந்தி சொன்னாரா. அப்புறம் சுஹൃது, தம்பதி, சௌதர்ய, சுவாமி பிருத்ய, பிதா சுதான், யாஜ்ய, உபாத்தியாய, உபாத்தியாயோகோ யைஷ்ச கிருதா பேதா. இவாளுக்கெல்லாம் நடுவுல சண்டை பண்ணி விடுறானே. அதர்மைஹி மித்த அதர்மைர் மிதா கன்யாமேகஸ்ய தத்வா ச ததத்தி அன்யஸ்ய யோ அதமாக கரபத்ரேன பாட்யந்தே தே த்விதா யமகிங்கரைஹி. அப்புறம் ஒருத்தருக்கு தன்னுடைய பொண்ணை ஒருத்தருக்கு கன்னிகாதானம் பண்ணிட்டு அதே பொண்ணையே இன்னொருத்தருக்கு கன்னிகாதானம் பண்றவன் இருக்கானே, அவனும் நரகத்துக்கு போவான்னு இருக்கு. இந்த காலத்துல அந்த மாதிரி டைவர்ஸ் ஆகி விவாகம்லாம் நடக்கிறது. இதுல இருக்கிறத நான் படிச்சு சொல்றேன். என்ன, ஒரு கன்னிய ஒருத்தருக்கு தானம், கன்யாம் ஏகஸ்ய தத்வா, ஒருத்தருக்கு கன்னிகாதானம் பண்ணி தததி அந்நிய, அப்புறம் இன்னொருத்தனுக்கு கன்னிகாதானம் பண்றவன் அதமாகா கரபத்திரேன பாட்டியந்தே, கரபத்திரம்ன்ற அந்த ஒரு தண்டனை அனுபவிக்கிறான். தேர்விதா யமகிங்கரைகி, யமகிங்கரர்கள்னால என்ன நரகத்துல அறுக்கப்படுறான். இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கிறது. பரோபதாப ஜனகாந்தனோஷீரஹாரிண பாலவ்யஜனஹர்த்தாரஹ கரம்பசி கதாஸ்ருதாஹ. பர உப தாபஜனக சந்தனோஷீரஹாரிண, என்ன, இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவன். அப்புறம் சந்தனம் முதலான விஷயங்களை திருடுறவன். அப்புறம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை திருடுறவன். அவள்லாம் எங்க போறான்னா கரம்பசி அப்படிங்கிற நரகத்தை போய் அடையறான். நிமந்திரிதோன்யதோ புங்கே ஸ்ராத்தே தெய்வே சபைத்ரிகே சத்விதா கிருஷ்யதே மூடஹ தீக்ஷ்ணதுண்டை ககோத்தமைஹி. எவன் ஒருவன் தேவ காரியத்திலையும் பித்ருஸ்ராத்திலையும் கூப்பிடப்பட்டு போகாம வேற இடத்துல போய் சாப்பிடுறானே, அவனுக்கும் நரகன்றது. நிமந்திரிதாக கூப்பிடப்பட்டு அந்நியதா புங்கே, வேற இடத்துல போய் சாப்பிடுறான். எங்க கூப்பிடப்பட்டு? ஸ்ராத்தே தெய்வே சபைத்திருக்கே, அவன் போய் தீக்ஷ்ண துண்டைஹி ககோத்தமைஹி அப்படின்னு தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய நரகத்துல என்ன பல பட்சிகள் அவனை பிடிச்சி இழுக்குதான். ககோத்தமைஹி. அப்புறம் மர்மாணியஸ்து சாதுனாம் துதன் வாக்மிர் நிகிருந்ததி தஸ்யோபரி துதந்தஹாது துண்டைஸ்திஷ்டந்தி பதத்ரிணஹ யக் கரோதி ச பைஷுண்யம் சாதுனாம் அன்யதாமதிஹி வஜ்ரதுண்டநகா ஜிஹ்வா ஆகர்ஷந்தேஸ்ய வயசஹ மாதாபித்ருகுருணாம் ச ஏ அவஜ்ஞாம் சக்ருருத்ததாஹ மஜ்ஜந்தே பூயவிண்மூத்ரே பிரதிஷ்டே ஹ்யதோமுகாஹ. வேற என்ன மாதிரி நரகங்கள்னா, சாதுக்களு கிட்ட தப்பா பேசி மனசை எவன் துக்கப்படுத்துறானோ, அப்புறம் அந்த மாதிரி ஆளுக்கு மேல பயங்கரமான பட்சிகள் அவளை அட்டாக் பண்றதான் இந்த நரகத்துல. அப்புறம் துஷ்ட புத்தியான மனுஷன் சாதுக்களை நிந்த பண்றான். அப்படி பண்ணிட்டு இருந்தான்னா இரும்பு துல்லியமான வஜ்ர துல்லியமான ஒரு ஒரு மெஷின் ஒரு யந்திரம் கைய போட்டு உடைச்சு எடுத்துன்னு போகுமா. அப்புறம்
அப்பா அம்மா குரு அவ சொல்றதெல்லாம் உல்லங்கனம் பண்றவன் இருக்கானே அவன் விஷ்டா மூத்திரம் இதெல்லாம் இருக்கக்கூடிய கொட்டி கிடக்கக்கூடிய நரகத்துல போய் மூழ்கி கிடக்கிறானா. மாதா பித்ரு குருணாம் ஏ அவஜ்ஞாம் சக்ரு. என்ன அப்பா அம்மா குரு இவாளுக்கெல்லாம் நிந்த பண்ணப்படாதுங்கிறது தான் இங்க தெரிய வருது. தேவதா அதிதி பூதேஷு பிருத்யேஷு அபியாகதேஷு ச அபுக்தவத் சுயேஷந்தி பாலபித்ரக்னி மாத்ருஷு. யார் ஒருவன் தேவதைகள், அதிதி, மற்ற பிராணிகள், சேவகன், வெளியிலேந்து வந்திருக்கிற மனுஷன், அப்புறம் குழந்தை, அப்பா வயசான அப்பா, அக்னி, அப்புறம் அம்மாக்கள், அம்மா பெரியம்மா அவள்லாம், இவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடாம தான் முதல்ல சாப்பிட்டான்னா அவன் துஷ்டாசிரு பூய நிர்யாசம் புஞ்சதே த்வதமாயி மே சூச்சி முகாஸ்ச ஜாயந்தே க்ஷுதார்த்தா கிரி விக்கிரஹா. சூச்சி ஊசிசம் மாதிரி வாய் பல்லு வச்சுட்டு இருக்கக்கூடிய என்ன அந்த நரகத்துக்கு போய் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஏக பங்கி உபவிஷ்டானாம் விஷ. இதுதான் தேவதா அதிதி பூதேஷு பிருத்யேஷு அபியாகதேஷு ச அபுக்தவத்சு. தேவதைகள், அதிதிகள், அப்புறம் பிருத்தியன், தங்கிட்ட இருக்க வேலைக்காரன் கூட முதல்ல சாப்பிட்டுக்கணுமா. என்ன அவன் வந்து சாப்பிடாம இருந்துட்டு நந்தி யார் சாப்பிடுறானோ பால பித்ரு அக்னி மாத்ருஷு, அம்மா அப்பா குழந்தை அக்னி அதெல்லாம் சாப்பிட்டப்பறதான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நரகத்தை போய் அடையறான். அதமமான நரகத்தை அடையறான். ஏக பங்கி உபவிஷ்டானாம் விஷமம் போஜயந்தியே விட்போஜனம் ராட்சசேந்திர நரகம் தே பிரஜந்திஜா. யாரு ஒரே பங்கியில இருக்கிறதுல பங்கி பேதம் பண்றானோ, ஏக பங்கி உபவிஷ்டம், ஒரு பந்தி உட்கார்ந்து இருக்கா 20 பேரு, அதுல 18 பேருக்கு சாதாரணமா போட்டுட்டு 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அல்வா போட்டான்னா அவன் வந்து விட்போஜனம்ன்ற ஒரு நரகத்துக்கு போய் விஷத்தை சாப்பிடக்கூடிய நரகத்துல போய் விழறானாமா. பந்தி பேதம் பண்றதுங்கிறது மகாபாபம்னு சொல்லியிருக்கு. ஏகசார்த்த பிரயாதம் ஏ பஷ்யந்தார்த்தினம் நராக அசம்பிபஜ்ய புஞ்சந்தி தேயாந்தி ஸ்லேஷ்மபோஜனம். அப்புறம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க, ஒன்னா போயிட்டு இருக்கிற என்ன ஏகசார்த்த பிரயாதம், ஒத்துமையாக போயிட்டு இருக்கக்கூடியவாளை பார்த்துட்டு அசம்பிவஜ்ய புஞ்சந்தி தேயாந்தி ஸ்லேஷ்ம போஜனம், அவளுக்கு அன்னம் கொடுக்காம இருக்கிறவன் அதுக்கு ஒரு நரகத்துக்கு போறான்னு சொல்றது. கோபிராமணாக்னயா ஸ்பிருஷ்டா பைருச்சிஷ்டைஹி க்ஷபாஜர க்ஷிப்யந்தேஹி கராஸ்தேஷாம் தப்தகும்பே சுதாருணே. கோபிராமணர்கள், பசு, பிராமணன், அக்னி, இது 3. கோபிராமணாக்னயா உச்சிஷ்டைஹி ஸ்பிருஷ்டா, எச்சகையால பசுமாட்டியும் பிராமணனையும் அக்னியும் தொடப்படாதான். அப்படி தொட்டுட்டான்னா தப்த கும்பம் அப்படிங்கிற ஒரு நரகத்துல போய் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றது. சூரியேந்து தாரகா திருஷ்டா எய்ருச்சிஷ்டைச்ச காமதா தேஷாம் நேத்ரகதோ வன்னி தம்யதே யமகிங்கரை. சொல்றார், உச்சிஷ்டமான அவஸ்தையில எச்சலா இருக்கும் பொழுது சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ பார்க்கப்படாதான். அப்படி பார்த்தான்னா யமதூதர்கள் அவன் கண்ணுல வந்து நெருப்பு ஏத்துறா. நேத்திரகதா தேஷாம் வன்னி அப்படின்னு. மித்ரஜாயாத ஜனனி ஜேஷ்டா பிராதா பிதா ஸ்வசா யாமயோ குருவோ விருத்தா எய் சம்ஸ்பிருஷ்டா பதானுபிஹி. என்ன அப்புறம் மித்ரனுடைய பத்தினி, அம்மா, அப்பா, சகோதரி, புத்திரி, குரு, வயசானவா
இவாளெல்லாம் காலால தொடப்படாதான். காலால தொட்டா கால் எரியக்கூடிய ஒரு நரகத்துல போய் போடப்படுவாள் அவ. மித்ரஜாயா, மித்திரனுடைய பத்தினி, அவளை காலால இடறப்படாது. ஜனனி, தாயார் மேல கால் படப்படாது. ஜேஷ்டா பிராதா, பெரிய அண்ணா மேல கால் படப்படாது. பிதா மேல கால் படப்படாது. ஸ்வசா என்ன சகோதரி, ராமையன், அதுக்கப்புறம் குருவாக பொண்ணு, குரு, அப்புறம் வயசானவா, இவாள்லாம் சம்ஸ்பிருஷ்டா பதாபிகி, யாரு அவள்லாம் யார் மேலாம் கால் படுதோ பத்தாங்கிரியஸ்தே நிகடைர் லோகிஹி வன்னி பிரதாபிதைஹி, உங்க பேர்பட்ட நரகத்துல போய் என்ன கயத்தால கட்டி ரௌரவம்ன்ற நரகத்துல போய் அவளை ஹிம்சை பண்ணுவாளாம் யமகிங்கரர்கள்லாம். அதனால இவ மேலாம் கால் படப்படாது அப்படின்னு சொல்றது. அப்புறம் பாயசம் கிருஷரம் மாம்சம் விருத்தா புக்தானியைர் நரை ஏஷாம் அயோ குடாஸ்தப்தாக க்ஷிப்யந்தே வதனே அத்புதாக. இது இந்த காலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. காரணம் இல்லாமலும் பிரயோஜனம் இல்லாமலும் பாயசம், அப்புறம் பொங்கல், கிருஷரம் கிச்சடின்றமே அது, மாம்சம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. விருத்தா புங்தானி எயிர் நிறை. அப்படி இருந்தா அவ வாயில காய்ச்சின இரும்ப கொண்டு என்ன தேஷாம் அயோகுடாக தப்தாக க்ஷிப்பியந்தே, என்ன காய்ச்சின இரும்ப கொண்டு அவ வாயில போடுவாளாம் நரகத்துல. பாயசத்தை சும்மாவான் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் இளநீர் பாயசம் கடையில விற்கிறான். அப்படி இந்த சீட முறுக்கு, பொரி உருண்டை, அதெல்லாம் அந்தந்த விசேஷத்துல கார்த்திகை போதுதான் பொரி உருண்டை பண்ணி சாப்பிடணும். இதான் இருந்தது அந்த காலத்துலாம். சீட முறுக்குன்னா ஜென்மாஷ்டமி போதுதான் சாப்பிடணும். இஷ்டத்துக்கு கடையில வாங்கி சாப்பிட வேண்டியது. எள்ளுருண்டையே கடையில விற்கிறது. சிராத்தத்தும் போதுதானே பண்ணணும் அதை. அப்போ நிர்நிமித்தம் சாப்பிடுறது தப்பு. இந்த மாதிரி மாம்சத்தையும் ஒரு காரணம் இருக்கும்பொழுதுதான் சாப்பிடலாம். சும்மாவானு கொண்டு காத்தால சிக்கன் ஃப்ரை, மத்தியானம் வேற ஏதாவது மட்டன் ஃப்ரை, ராத்திரில வேற ஏதாவது ஒண்ணு, இப்படின்னு ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்றான் நான்வெஜ். என்ன அது ரொம்ப தப்பு. எத்தனை ஜீவராசிகளுக்கு ஹிம்சை பண்றான். எல்லாம் பண்ணலையா என்ன பண்ணு, எப்பயாவது பண்ணா சரி, நித்தியம் பண்ணிட்டே இருந்தா அப்படி அவசியமா அத்தனை உயிரிழமா அப்படிங்கிறது யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. அது இங்க சாஸ்திரம் சொல்றேன். பாயசம் கிருஷரம் மாம்சம் தாபம் தானி எயிர் நரை தேஷாம் அயோகுடாக தப்தாக க்ஷிப்யந்தே வதனே அத்புதாக குருதேவ துஜாதீனாம் வேதானாம் ச நராதமைஹி நிந்தா நிஷாமிதா எய்ஸ்து பாபானாமிதி குர்வதாம். அதே மாதிரி குரு, தேவதை, பிராமணன், வேதம் இதெல்லாம் நிந்த பண்ணப்படும் போது கேட்டு இருக்கப்படாதான். குருதேவ துஜாதீனாம் வேதானாம் ச நராதமைஹி நிந்தா நிஷாமிதாக எய்ஹி தூ பாபானாம் இதி குர்வதாம். யாரு கேட்கிறானோ காதுல, அவன் காதலையே யமகிங்கரர்கள் அக்னியை ஊத்துறானாம். தேஷாம் லோகமயா கீழா வன்னிவர்ணா புனః ஸ்ரவணேஷு நிகன்யந்தே தர்மஜாஜஸ்ய கிங்கரைஹி. யமதர்மாவனுடைய கிங்கரர்கள் அதை கேட்டு இருக்கவங்க காதலையே ஈயத்தை காட்சி ஊத்துறான். குருவையோ தேவதைகளையோ பிராமணாலையோ வேதத்தையோ இவாளெல்லாம் நிந்த பண்றத கேட்க கூட கூடாதுன்னு சாஸ்திரம். என்ன அவன் தானே சொன்னான், நான் சொல்லலையேன்னு கிடையாது. தப்ப சாட்சி பார்க்கப்படாது. தப்பு நடக்கிறத நம்ம சாட்சிட்டு இருக்க கூடாது. அதாவது இந்த காலத்துல இந்த அதர்ம விஷயங்கள் நிறைய நடக்கிறது. இந்த சாஸ்திர விருத்தமான விஷயங்கள் நடக்கிறது. நம்மளால தடுக்க முடியலன்னாலும் அதை போய் நம்ம சாட்சிச்சுக்க கூடாது. நம்மளுடைய பிரசன்ஸ்ல அது நடந்ததுன்னு நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. அவா பண்ணிக்கிறது ரைட்டு. அதாவது ஒரு காரியம், தப்பான காரியம், சாஸ்திர விருத்தமா ஒரு விஷயம் ஒரு வீட்டுல நடக்கிறது, வருது போறது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல கூட அதை நம்ம சாட்சிச்சுக்கலாமோ? அதுதான் இங்க சொல்ற. அதனாலதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரபாதேவ குலாராமான் விப்ரவேஷ்ம சபாமட்டான் உபவாபி தடாகாஞ்ச புக்த்வா வித்வம்சயந்தியே.
அப்புறம் தேவ மந்திரம், தோட்டம், பிராமண கிரகம், சபை, மடம், கிணறு, தடாகம் இதெல்லாத்தையும் நஷ்டப்படுத்துறானோ அவனுக்கு பயங்கரமான யமகிங்கரர்கள் என்ன அவனை போட்டு ஹிம்சிக்கிறாளாம். பிரபா தேவகுலா ஆராமான் விப்ரவேஷ்ம சபா மட்டான் கூபவாபி தடாகாஞ்ச புங்க்வா வித்வம்சயந்தியே. யாரெல்லாம் நாசம் பண்றாளோ அவளுக்கு தேஷாம் விலபதாம் சர்ம தேகதா தோல்ல கிரியத்தே பிருத்தக் உடம்புல இருந்து தோலை பிரிச்சு எடுத்துடலாம் அழ. கர்த்திகாபிகி சுதீக்ஷ்ணாபிகி சுரௌத்ரைஹி யமகிங்கரஹா. பெரிய ஒரு இரும்பு கிடுக்கிய வச்சு அவ தோலை பிச்சு எடுத்துடுறாளாம். இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயம் பண்றவ அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தண்டனை. கோபிராமணார்க்கமக்னிம் ஜெய்யேவை மேஹந்தி மானவாக சேஷாம் குதேன சாந்திராணி வினிஷ்கிருந்தந்தி வாயசாக. அப்புறம் பசுமாடு, பிராமணன், சூரியன், அக்னி இதுக்கு பக்கத்துல நின்றுட்டு மலமூத்திரம் தியாகம் பண்றவன் இருக்கானே அவனுக்கும் மகா தண்டனை கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. கோ பிராமண அர்க்கம் அக்னி. கோ பசுமாடு, பிராமணன், அர்க்கன்னா சூரியன், அக்னி ஏவை மேஹந்தி மானவாக தேஷாம் குதேன அந்திராணி வினிஷ்கிருந்தந்தி வாயசாக. ஸ்வபோஷண பரோ யஸ்தோ பரித்யஜதி மானவः புத்திரபிருத்ய கலத்ராதி பந்துவர்க்கம் அகிஞ்சனம் துர்பிக்ஷே சம்பிரமே சாபி சுபோஜோ நிபாத்தியதே. என்ன துர்பிக்ஷ காலத்துல எவன் ஒருவன் பணம் இல்லாதவன், புத்திரன், அப்புறம் வேலைக்காரன், பொண்டாட்டி அப்படி பந்து வர்க்கங்களை விட்டுட்டு அந்த கஷ்டத்துக்கு போது தன்னை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தான்னா என்ன அவன் சுபோஜனம்ன்ற நரகத்துல தள்ளப்படுறான். இப்படி ஒரு துர்பிக்ஷா வந்திருக்கும் பொழுது கூட மற்றவாளை விட்டுட்டு சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி பலவிதமான ஒரு நரகங்கள் யாரு போறா, என்ன மாதிரி தண்டனைங்கிறதெல்லாம் வரிசையா இங்க சொல்லிட்டு போகிறது இந்த வாமன புராணம். மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.